எல்லாருக்கும் வணக்கம் வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சாலிட் பிளாக்ஸ் மிஷினில் டையை மாற்றுறது. இந்த ஒவ்வொரு மோல்டுக்கும் இந்த 6 இன்ச்சு 4 இன்ச்சுன்ற டை இருக்கும் பார்த்தீங்களா, பாட்டம்லேயும் டாப்லேயும் அந்த ஷேப் வர்றதுக்காக ஒரு மோல்டு மாதிரி ஒன்று இருக்கும். அது பேர் டைன்னு சொல்லுவாங்க. அது மாற்றுறது இதில் ஒரு கொஞ்சம் கஷ்டமான விஷயம். இதில் என்னென்ன பார்க்கணுன்னா, ஃபஸ்ட்டு எடுத்ததும் கீழே பாருங்கள் ஒரு பலகை வச்சுருக்காங்க பாருங்கள். அந்த மாதிரி இந்த டாப்பில் வச்சு டாப் மோல்டில் கழட்டிக்கணும். அதுக்கடுத்து சைடில் பார்த்திங்கன்னா இந்த பாட்டம் மோல்டு எப்படி ஃபிக்ஸ் பண்ணணுன்னா, இந்த லப்பர் இருக்குது பாருங்கள். இந்த லப்பர் கீழே உட்காந்துருக்கணும். அந்த இரும்பு உட்காந்துருக்கக்கூடாது. அந்த இரும்பு உட்காந்தா பிளாட்ஃபார்மை டேமேஜ் பண்ணுறோம். இந்த குஷன் லப்பர் கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா, அதான் உட்காரணும். அப்படின்னா தான் நமக்கு பிளாட்ஃபார்ம் டேமேஜ் ஆகாது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மோட்டரோட ஸ்பெசிஃபிகேஷன். இது வைப்ரோ மோட்டருன்னு இது 2 HP கொடுத்துருக்காங்க. அதே போல் சென்ட்ரு வைப்ரோ மோட்ரு ஒரு 1 HP கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக ஆனால் ஸ்பெக்கில் வேறு சொல்லுவாங்க. அந்த வீடியோவை நான் அடுத்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணுறேன். அதுக்குமா பார்த்திங்கன்னா இது பம்ப்பு, ஹைட்ராலிக் பம்ப் மோட்டர்னுவாங்க. இது பார்த்திங்கன்னா 3 HP. இதில் இருந்தால் இதுதான் ஹைட்ராலிக் ஆயில் டேங்க்கு. இதில் இருந்தால் ஆயில் ப்ரெஸ் ஆகி இந்த ப்ரெஸ்ஸிங்க்கு வருதில்ல, இந்த ப்ரெஷர் அது இது மூலிமா தான் ட்ராவல் ஆகி அந்த ஓஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த ஓஸ் மூலிமா தான் பம்போட ப்ரெஷர் மூலமாக எல்லா இடத்துக்கும் போய் ப்ரெஸ்ஸிங் நடக்குது. ஓகேங்களா? இந்த ப்ரெஸ்ஸிங் முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாங்க டை மாற்றுற ப்ராசஸை போய் பார்ப்போம். இங்கே பார்த்திங்கன்னா லேபர்ஸ் பார்த்திங்கன்னா அதோட டையோட பாட்டம் மோல்டை டைட் வைக்கிறாங்க. கீழே பார்த்திங்கன்னா அந்த குஷன் படுற மாதிரி வச்சு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி நெட்டு எல்லாத்தையும் லைட் டைட் வச்சுருந்தோம். இப்போ அது கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் அது எல்லாம் கரெக்டாக இருக்குதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இப்படி ஃபுல் டைட் வைக்கிறோம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இப்போ பார்க்குறது நம்ம லிமிட் சுவிட்சு. நம்ம ஆப்ரேட் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் மிஷின் கீழே இருக்கிறது பார்த்திங்கன்னா மோல்டு கம்ப்ரஸ் ஆனதுக்கப்புறம் இந்த லிமிட் சுவிட்ச் இருக்குது பாருங்கள். இதில் அங்கே மேலே ஒரு சின்ன ராடு மாதிரி இருக்கா, அந்த ராடு இடித்து எல்லாத்தையும் தூக்கி நிறுத்தினதுக்கப்புறம் மிஷின் ஆஃப் ஆகிடும். இப்போ நம்ம இந்த சைடு பார்த்திங்கன்னா பேனல் போர்டு ஓப்பனிங், இதை கழட்டினா பேனல் போர்டு இருக்கும். அதோட உள்ளார சில விஷயங்கள் இருக்குது. அதை நான் அடுத்த வீடியோவில் பேனல் போர்டை பற்றி தெளிவாக ஒரு விஷயம் சொல்கிறேன். இப்போ மோல்டு அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அடியில் பார்த்திங்கன்னா பாட்டம் மோல்டில் பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். இதுக்கு அப் அண்ட் டவுன் கரெக்டாக ஒரு சிங்கிள் இது கொடுத்துருக்க மாட்டாங்க. கொஞ்சம் ப்ளஸ் ஆர் மைனஸ் பண்ணுற மாதிரிக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டு மோல்டு கட்டிங் கொடுத்துருப்பாங்க. 2 இடத்துலையும் இருக்கும் அது. சரிங்களா? இருப்பாங்க. ஆக்சுவலாக லப்பர் கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்கு. அது கூட நம்மளோட ஒர்க்கிங் ஸ்டைலில் தான் இஷ்யூஸு. ஆளுங்க யாராவது கீழே இருக்கிறப்பயே அதை மிஷினை வளர்ப்பாங்க. அதனால் அப்படி நடக்கும். இது நமக்கு நேற்று ப்ரொடக்ஷன் ஆன கல் 6 இன்ச்சஸ்ஸு + 4 இன்ச்சஸ்ஸு க்யூரிங் பண்ணியிருக்கு கரெக்டாக. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பேனல் போர்டில் என்னென்ன சுவிட்சஸ் இருக்குது, அது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இருக்கிறது பம்ப் ஆன். பின்னாடி இருக்க பம்ப் மோட்டர் இருக்குல்ல, அதை ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு இந்த சுவிட்சு. ஒரு ஆட்டோ வைப்ரேட்டர் சுவிட்ச் பார்த்திங்கன்னா மிடில் இருக்குது பாருங்கள், எல்லோ கலரு. அதுக்கு பக்கத்தில் இருக்க க்ரீன் கலர் மேனுவல் வைப்ரேட்டர் சுவிட்சு. அதுக்கு பக்கத்தில் இருக்க ரெட் கலர் சுவிட்ச் வைப்ரேட்டர் ஆஃப் சுவிட்ச். வைப்ரேட்டர் ஆஃப் சுவிட்சுக்கு அப்புறம் கீழே இருக்குது பார்த்திங்களா, அது ட்ராவல் மோட்டர் ஆன். அந்த பட்டனை அழுத்திட்டு அங்கே ஒரு ரெகுலேட்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அது ஃப்ரண்ட்டில் 1லேயும் 2லேயும் மாற்றி அழுத்தினீங்கன்னா முன்னாடியே ஃப்ரண்ட்டு பேக்வேர்டு போகும். அப்புறம் அந்த பிளாக் கலர் ரெகுலேட்டர் மாதிரி இருக்கிறது ஆட்டோமேட்டிக்காக அப்புறம் மேனுவல் அப்படின்ற மாதிரி சேஞ்ச் பண்ணுறது. அதெல்லாம் பேனல் போர்டில் பார்க்குறது. அது பேனல் போர்டுக்கு உள்ளார காமிக்கிறப்போ உங்களுக்கு டீட்டெயிலாக காமிக்கிறேன். அப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் 2 பிளாக் கலர் புஷ் மாதிரி மேலே இருக்குது பார்த்திங்களா, அதான் லிமிட்டு. அந்த லிமிட்டு மேலேருந்து கீழே இறங்குறப்ப அந்த புஷ்ஷு கீழே இருக்க ஃப்ரேமை கீழே தொட்ட உடனே அதான் லிமிட்டுன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் பாட்டம் மோல்டை தூக்கிடணும். அது லிமிட் சுவிட்சை போய் தொட்டு அது ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். அதுமாதிரி பார்த்திங்கன்னா இந்த புஷ்ஷு டேமேஜ் ஆகிறதுக்கு மெயின் ரீசன் என்னென்னா, இந்த பாட்டம் மோல்டை கீழே வச்சுக்கிட்டு சில பேர் தெரியாமல் ட்ராவல் மோட்டரை ஆன் பண்ணுறது, மிஷினை வளைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் செய்கிறப்ப பார்த்திங்கன்னா அந்த பாட்டம் புஷ்ஷு டேமேஜ் ஆகும். இதை தடுக்கிறதுக்கு அந்த பாட்டம் மோல்டை மேலே தூக்கிட்டு தான் நம்ம ஆப்ரேட்டே பண்ண செய்யணும். அதை விட்டு தெரியாதவங்க நிறைய பேர் அதை வச்சு ஒரே இடத்துல வச்சு இப்படி எப்படின்னு இதில் களத்தில் போட்டு இழுக்கிறப்ப பார்த்திங்கன்னா அந்த பாட்டம் ரப்பர் டேமேஜ் ஆக வாய்ப்புகள் அதிகம். நிறைய பேர் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும்.